இது நெறைய இடத்துல என்ன கேட்பாங்க. சார் நீங்களும் சிவகார்த்திகேயனும் அந்த காலத்துல ஒண்ணா டிராவல் பண்ணீங்க. ஆமா டிராவல் பண்ணோம். சார் அவரு இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்துல இருக்காரு. ஆமா உயரத்துல இருக்காரு. நீங்க ஏன் சார் இல்ல? யார் சொன்னா? நான் இதுவரைக்கும் 13 வாட்டி அமெரிக்கா போயிருக்கேன். சிவகார்த்திகேயன் போயிருக்காரா? எங்க சூப்பர் ஸ்டாரே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் குறிப்பிட்ட ஏஜ்ல அப்படி வில்லனா நடிச்சுட்டு ஒரு ஃபிளாட், ஒரு ஸ்கூட்டர் வாங்கி செட்டில் ஆகணும். திடீர்னு பார்த்தா ஹீரோ ஆகி சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார். ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல வந்து அவரு சினிமால நிறுத்திடலாமான்னு இருக்கேன். என்னன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வில்லனாயன் கமலஹாசன் நம்ம போட்டி போட்டு ஒருத்தர் படம் பண்ணோம். அவருடைய படங்கள் டயலாக் எல்லாம் மற்றவங்களுக்கு பஞ்ச் டயலாக் நமக்கு லைஃப் டயலாக். நான் பொதுவாக என்கிட்ட இருந்தா கொடுப்பேன், ஆனா திருப்பி கேட்பேன். அப்ப நான் எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட், கடன் வாங்குறது தப்பு, கடை கொடுக்கறது தப்பு. இது பாஷா படத்துல அந்த டயலாக நான் சொன்னேன் சார், திருப்பி கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் உன் இஷ்டம். நீங்க எதிர்பார்க்கறதும் இல்லையா? அதுவும் ரஜினி சார் இருக்குதான், வெறும் பணம், அவ்வளவுதான். வெறும் பணம். கலாய்க்கிறதுல ஒரு விதம் இருக்கு. இப்போ நான் கொஞ்சம் நீங்க பாஸ் பண்ணும்போது வந்து மக்களை கலாய்ச்சோம், ஆனா யாருமே அதை அஃபென்சிவா எடுத்துக்கல. சார் போங்க சார், நீங்க பயங்கரமா கலாய்க்கிறீங்கன்னு சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய வித்தியாசமான ஷோ பண்ணும்போது அஃபென்சிவா பண்ணிட்டாங்க கலாய்க்கிறது. அஜித் சார் சொல்ற மாதிரி ஒரு மெலிசான கோடு, ஒரு மெல்லிய கோடு மக்கள் மனசுல ஒரு தடவை பதிஞ்சிட்டா நீங்க எவ்வளவு வருஷம் கழிச்சு திருப்பி போனல சார் இவர் அவர் இல்லை அப்படின்னு. ஆனா நீ 15 வருஷம் பண்ணாலும் நீ பதியலன்னா இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார் போயிடும். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பல வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. கல் தோன்றி அந்த அளவுக்கு மூத்த மொழியாம் தமிழ் மொழி நம்மிடையே இருக்கிறார் அந்த மூத்த கலைஞர். இது ஒரு ரேஸ்ன்னே வச்சுக்கோங்களேன். நம்ம பின்னாடி வந்தவங்கள முன்னாடி போய்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் ஒன்று இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரேஸே கிடையாது லைஃப்ல, ரேஸுங்கிறதே கிடையாது. லைஃப்ல ரேஸுங்கிறது என்னன்னா உனக்கு நீ தான் போட்டி. நான் போயிட்டு மக்களை சிரிக்க வச்சேன்னா நான் ரேஸ்ல வின்னேன். மக்கள் சிரிக்கலன்னு வச்சுக்கலாம் ரேஸ்ல நம்ம தோத்துட்டோம். ஸோ நமக்கு நாம தான் போட்டி. அதே மாதிரி இங்கே யாருமே வந்து பிறந்ததுலேருந்தே நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சதில்லை, இன்க்ளூடிங் சூப்பர் ஸ்டார் வரைக்குமே. எங்கள் சூப்பர் ஸ்டாரே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் குறிப்பிட்ட ஏஜில் அப்படி வில்லனா நடிச்சுட்டு படம் நடிச்சுட்டு ஒரு ஃப்ளாட்டு, ஒரு ஸ்கூட்டர் வாங்கி செட்டில் ஆகணும்னு. திடீர்னு பார்த்தா அவர் ஹீரோ ஆகிட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோ ஆகி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். அப்புறம் சூப்பர் ஸ்டார் ஆன பிறகும் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அவர் எனக்கு சினிமாவில் இதோட நான் விட்டுலாமான்னு இருக்கேன், நிறுத்திடலாமான்னு இருக்கேன். என்னன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வில்லனாயன் கமலஹாசன் கேட்டு 2 பேரும் சேர்ந்து நம்ம போட்டி போட்டு ஒருத்தர் படம் பண்ணோம் அப்படின்னாங்க. அப்படியே பண்ணாங்க. அப்புறம் இப்போ அதுக்கு ஒரு கேடர் வந்துருச்சு. அவர் இப்போ வரைக்குமே வந்து ஒரு சைலண்டான ஒரு ஸ்மால் லிவிங் லைஃபு, ஒரு 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 என்ன சொல்கிறது, கை கடக்கமான ஒரு வாழ்க்கையை தான் அவர் விரும்புவார். அது மாதிரி யாருக்குமே அந்த கற்பனை கிடையாது. கமல் சார் முதல்ல வரும்போது அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராக வந்தார். அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராக வந்து அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்தோடனே அன்னைக்கு தெரியுமா என்ன நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படி கிடையாது. அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போதும் அந்த பாதைகளில் இது மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கா, இதை நான் பண்ணட்டுமா அப்படின்னா பண்ணு அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லுவார். அந்த மாதிரி வந்து கிடைக்கும் போது லைஃப் மாறிட்டே இருக்கும். சினிமாவும் அதே மாதிரி தான். நீங்கள் இதை தான் நினச்சி எந்த இலக்கில் யாருமே போகிறேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படியே அந்த ஆஸ்கர் விருதை வாங்குறது தான் சார் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம். ஒருத்தருக்குமே தெரியாது. நான்லாம் சின்ன வயசில் ஆஸ்கர் பார்க்கும்போது ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரனுடைய லோகோ பார்த்துட்டு நான் உட்காந்து அந்த இவரு தான் ஆஸ்கர் அவார்டோ அப்படின்னு. சரிங்களா? அப்போ நம்மளுடைய லைஃப்ங்கிறது யாரு கூடயும் ரேஸ் கிடையாது. யாரும் கூட ஓட்டாங்க, அவங்க முன்னாடி ஓட்டாங்க, அவங்க பின்னாடி வந்தாங்க கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒரு இடம் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்பீக்கிங் ஆஃப் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இருக்கும்போது அவர் உங்க ஷோ பார்த்துருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய இதுவே வந்து என்னன்னு சொல்ல, அது ஒரு தனி அவார்ட் மாதிரி தான். சாரி, ஆனால் இப்போ உங்களோட வால்பேப்பர்லையுமே வந்து நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஃபோட்டோ தான் வச்சுருந்தீங்க. ஸோ ஹவு க்ளோஸ் இஸ் சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு? லைக் ஸோ சூப்பர் ஸ்டார் வந்து எனக்கு அவருடைய படங்கள் டயலாக் எல்லாம் மற்றவங்களுக்கு பஞ்ச் டயலாக், நமக்கு லைஃப் டயலாக். இப்போ கூட அந்த படம் அந்த இஎம்ஐன்னு ஒரு படத்தில் வந்து நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ரெக்கவரிங் ஏஜென்ட் மாதிரி தான் நடிச்சிருந்தேன். ஒரு 2-3 சீன் தான் வரும், ஒரு கெஸ்ட் ரோல் தான் வச்சேன். பட் இருந்தாலுமே அந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன சார் சொன்னீங்கன்னா, கடன் வாங்குறதோ தப்பு, கடை கொடுக்குறதோ தப்பு, நம்மளால என்ன முடிதோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ இது பாஷா படத்தில் அந்த டயலாக நான் சொன்னேன் சார், அன்னைக்கே என் தலைவர் சொல்லிட்டார் சார் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டயலாகும் அவர் பேசுனதெல்லாம் லைஃபாக எடுத்து அதில் வந்து அது ஒரு பெரிய ஈடுபாடு சூப்பர் ஸ்டாருங்கிறது. ஸோ ஐ எம் எ டைஹார்ட் ஃபேன் ஆஃப் சூப்பர் ஸ்டார். ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் இஎம்ஐ, கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி பேசும்போது இஎம்ஐ அந்த டைட்டிலே தான். ஏன்னா இப்போ மேஜராக மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் பீப்புள் ஆர் ஸ்டக் வித் இஎம்ஐ.
சந்தோஷத்துக்காக ஒரு சில கடன்கள் வாங்குறது வந்து அது அவங்களுக்கு ஃப்யூச்சர்ல எவ்வளோ தூரம் அது வந்து ஒரு பெரிய ஒரு பாரமா இருக்கு அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாருக்குமே இருக்கு. உங்களோட பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கடன் வாங்குறது, கடன் குடுக்குறது. ஏன்னா தலைவர் சொல்லிட்டாரு. இப்படி இருந்தாலும் வாழ்க்கைக்கு சமயத்துல தேவை ஹவுசிங் லோனு, கார் லோன்லாம் வாங்குவாங்க. ம். அதெல்லாம் எல்லாருமே வாங்கியிருக்கோம். ம். கடன் வாங்குறது, இஎம்ஐ கட்டுறதுங்கிறது ஸ்டில் அதெல்லாம் இஎம்ஐலாம் போயிட்டு தான் இருக்கு. ஆனா என்னன்னா நம்ம தகுதிக்கு எது முடியும், True. நம்மளால அது முடியுமா, நம்மளால திருப்பி கட்ட முடியுமா, வெதர் ஐ ஹேவ் த கேப்பபிலிட்டி டு இட். ம். அந்த கேப்பபிலிட்டி தெரிஞ்சு ஒரு விஷயத்த செய்யணும் லைஃப்ல. பட் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல பசங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரோ லைஃப்ங்கிறத என்ஜாய் பண்றது தான் ப்ரோ, வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு ஏதோ வந்து எனக்கு டூத் பேஸ்ட் ஆட் மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அவ வந்து நான் சொன்னேன், இப்போ என்னப்பா இது, வாழ்க்கை வாழ்வதுதான் போ அப்படின்னு. இன்னைக்கு போறோம் ப்ரோ, நான் ஐஃபோன் வாங்குறேன், செம்ம ஜாலியாக இருக்கு ப்ரோ, என்ன பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஐஃபோன் வாங்கினேன் அப்படிங்கிறது ஒரு வீடியோ எடுத்து அது வந்து பார்த்தீங்களா நான் அந்த ஃபோன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாரு. ஃபோன் வாங்கினது இது மாதிரி தான் விவேக் சார் சொல்லுவார்ல, அந்த கடலில் போயிட்டு ஃபிலிம் பை பாரதராஜ், அதுக்கு தான் உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் பட்ட கஷ்டம் தெரியாது அப்படின்னாங்கல்ல. அது மாதிரி பாதி பேருக்கு இங்கே வந்து லைஃபுடைய பின்னால் வர கஷ்டங்கள் என்னன்னு தெரியாது. அது யோசிக்க தயாராக இல்லைன்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் அதை யோசிக்க தயாராக இல்லைன்னு சொன்னவங்க எதுக்குமே கவலைப்படக்கூடாது. வண்டியை சீஸ் பண்ணால் கவலைப்படக்கூடாது, ஃபோன் உடஞ்சா கவலைப்படக்கூடாது, கடனில் வந்து நம்மளை 4 பேர் தின்னாலும் கவலைப்படக்கூடாது. அப்புறம் எனக்கு மானம் போயிடுச்சுங்கிறாங்க. சார் நீங்கள் தானே சொன்னீங்க யோசிக்க தயாராக இல்லைன்னு. அப்புறம் ஏன் அந்த ஃபீலுக்கு வரீங்க, அந்த ஃபீலுக்கு வரேன். அப்போ அந்த ஃபீலுக்கு நீங்கள் வருவீங்க. ஓ அப்போ தெரியல ப்ரோ, நான் இப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது தெரிஞ்சு தானே முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் சொல்கிறாங்க வேணான்னு. புரியுது. அவர் பொருள் வாங்குறோம் அப்படின்னா இந்த கார் வாங்குறதுக்கு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க. ஆனால் சில விஷயங்கள்லாம் ஃபாரின் கண்ட்ரியில் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. 4 கார் வாங்க தகுதி இருந்தால் முதல் கார் வாங்குவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல் கார் வாங்கும்போது 4 கார் வாங்குற தகுதி இருந்தால் நீ கடன் இல்லாமல் ஒரு காரை வாங்குவ. 4 கார் வாங்குற தகுதி இருக்க ஒருத்தன் 4 காரை மெயின்டைன் பண்ண முடியும்னா ஒரு காரை மெயின்டைன் பண்ணலாம். சர்வீஸ் பண்ணணும், அது துடைக்கிறதுக்கு ஆள் வேணும், டிரைவர் வேணும், இதான் கணக்கு. இதை நம்ம ஊரில் வந்து ஆரம்பத்தில் சொன்னாங்க, எல்லாம் கரெக்டாக தான் இருந்தாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த சார் கார் லோன் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு லோன் கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு லோன் வந்து ப்ரீ அப்ரூவ்டில் இருக்குது, உங்களுக்கு நாங்கள் பணம் தரோம், நீங்கள் வந்து கார் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது டெம்டேஷன், ஆசை. இங்கே என்னன்னா நம்ம பசிக்கும் போது சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்றோம், முடிஞ்சிருச்சு. அப்புறம் திருப்பி எங்கேயா போய் ரெஸ்டாரண்ட் பார்க்க வேண்டிய ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தோன்னா அதில் இங்கே பிரியாணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது தெரியுமா, மச்சான் நீங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா அப்படின்னா என் மைண்டை மாற்றிடும். அந்த மாதிரி தான் இங்கே எல்லாரும் போகும்போது என்னென்னா டெம்ட் ஆகி வாங்குறது தான், கார் வாங்குகிறோம், 2 வீலர் வாங்குகிறோம் அப்படின்னு. அது கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், சார் சிட்டி ஃபுல்லாக மெட்ரோ போடுறாங்க, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பைக் வாங்குறீங்க, எதுக்கு சார், ஆஃபீஸ் போகுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அப்புறம் பைக் வாங்கி நேராக வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்திட்டு மெட்ரோவில் போகிறாங்க. சார் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்துறதுக்காகவே பைக் வாங்கினீங்க, அதுக்கு ஒரு 1000-2000 ரூபா இஎம்ஐ. அப்புறம் மெட்ரோ ட்ரெயினில் போகிறதுக்கு அதுக்கு ஒரு பாஸ். அப்புறம் அங்கே இறங்கி போனோன்னா அங்கே ஒரு ஊபர் பிடிச்சி போகிறதுக்கு ஒரு பாஸ். மெட்ரோ ட்ரெயின் என்ன ஆஃபீஸ் வாசலுக்கா போகுது, இல்லை அவன் எங்கேயோ போகிறதுக்கு ஒரு பாஸ். இவங்களே சுமைகளை ஏற்றிக்கிறாங்க. பைக் வாங்கிட்டீங்கல்ல, மெட்ரோலாம் விட்டுருங்க சார், காலைல நான் கிளம்புனா டிராஃபிக்காக இருக்குது சார், முடியாதா, ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி கிளம்புங்க, வண்டியில் போங்க, அதுக்கு தானே வாங்கியிருக்கீங்க, ஒரு செலவை குறைங்கன்னும்ல. இவங்களா செலவு இது சார், போகும்போது ரொம்ப டயர்டாக இருக்குது சார், அப்புறம் ஏன் சார் பைக் வாங்க. அதனால் இங்கே எல்லாருமே வந்து லைஃப்பில் இஎம்ஐங்கிறது காமன். இன்றைக்கி வந்து நீங்கள் யாராவது போய் தெருவில் நிற்கிறோம், சார் உங்களுக்கு இஎம்ஐ, ஆமாம் சார் ஒன்று போயிட்டுருக்கு, உங்களுக்கு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. 99.999% வந்து எல்லாருக்கும் இஎம்ஐ இருக்குது. கடன் இல்லாத ஒருத்தர் ஒரு சில பேர்னா யாராவது ஒருத்தர் ஓல்டேஜ் இந்த பென்ஷன் வாங்குறவங்க தான் இருப்பாங்க, அவங்க தான் கடன் இல்லை, அவங்களும் முன்னாடியே வாங்கியிருப்பாங்க. கேட்டால் இப்போ நான் வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்ணுறேன். அதுதான் இப்போ கடன் வாங்குறதும் தப்பு தான், கொடுக்குறதும் அப்படி தப்பு தான். பிகாஸ் வி நெவர் நோ, லைக் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம கொடுப்போம். ஆனால் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறதுக்கு திருப்பி நம்ம தயங்குவோம் அப்படின்ட்டுலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எங்கேயாவது மாட்டியிருக்கீங்களா? நான் பொதுவாக என்கிட்ட இருந்தால் கொடுப்பேன், ஆனால் திருப்பி கேட்க மாட்டேன். ஏன்னா இது நான் நிறைய பேருக்கு செஞ்சுருக்கேன். கேட்பாங்க வேணும், அப்போ நான் எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் சொன்னேன், இன்னைக்கு இருக்கு நீ கேட்குற, நான் கொடுக்குறேன், நாளைக்கு நான் இல்லைன்னு சொல்லும்போது நீ ஏற்றுக்கணுன்ற. என் லைஃப் அதுதான். இருக்கும்போது செய்கிறோம், இல்லை என்னப்பா இல்லைங்கிற, இல்லைங்கும் போது இல்லை தான் இருக்கு. என்ன உனக்கு வேணுமா, அவசரமா இதை வச்சுக்க அப்படின்னு. அது எனக்கு இவ்வளோ கேட்குறேன், என்னால் இவ்வளோ இயலும், என்னால் இவ்வளோ இயலும், அவ்வளோதான். அதே சூப்பர் ஸ்டார் பிரசாத் தான் சொல்லார், என்னால் இவ்வளோ தான் முடியும், இதை வச்சுக்க அப்படின்னு. டாமோட்டை கொடுத்த யோசிச்சு வரல, அதே தான் நான் இன்றைக்கும் பண்ணுறேன். நம்மளால இதான் முடியும், இதை வச்சுக்கோ, அவ்வளோதான். திருப்பி கொடுக்குறதும் கொடுக்காம இருக்கிறதும் உன் இஷ்டம். அது நான் நிறைய எதிர்பார்க்கறதும் இல்லையா? எதிர்பார்க்கறது இல்லைம்மா. லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு இடத்துல அப்புறம் ஸ்டக் ஆகிடுவீங்க. இப்போ லைஃப்பில் வந்து நாங்கள் நிறைய ஈவெண்ட்லாம் பண்ணுறோம். போன மாதம் ஒரு
பிப்ரவரி மாதம் ஒரு ஈவெண்ட் பண்ணேன், பெரிய கச்சேரிலாம் பண்ணோம். கச்சேரிக்கு தான் பேமெண்ட்டு அது இதுன்னு எல்லாம் சொல்லி அக்ரிமெண்ட்லாம் போட்டு கடைசியாக வந்து இல்லை ஒரு 50,000 பைக் வச்சுட்டாரு. இதே ஊரை சேர்ந்தவர் தான். ஆனால் அவர் சக்கரையாக பேசினார், ஈன்னு பல்ல காட்டினார், ஜாலியாக டான்ஸ் ஆனார், எல்லாம் பண்ணார். நல்லவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்யாணத்தினைக்கு டிஸ்டர்ப் பண்ணாலும் நானும் போயிட்டேன். திரும்பி வந்து பார்த்தா அவர் காசே கொடுக்கல. இப்போது இந்த காசு கொடுக்கலன்னு ஒருத்தர் இருக்கார்ல, இவரையே நினச்சிட்டு மன உளைச்சல் இருந்துன்னு வச்சுக்கேன், அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. அதனால எல்லாருமே அதான், சார் நான் ஏமாந்துட்டேன் சார் நான் ஏமாந்து சார் ஏமாந்தீங்க விட்டுருங்க, அவ்வளோதான், சிம்பிள். அதாவது பாதி பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் எனக்கு வந்து இதயத்தில் நோய் இருக்குது சார், நான் கூட அழமாட்டாங்க. கையில் 10 ரூபா இல்லை சார், எதுக்கு சார் அழுவுறீங்க? உடல் தான் சார் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம். அதில் நோய் இருக்குது, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள், அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிப்போம். 10 ரூபா இல்லைன்னா இன்றைக்கி தானே இல்லை நாளைக்கு வரும், சம்பாரிச்சா வரப்போகுது, காசு தானே. அதுவும் ரஜினி சார் இருக்குதான், வெறும் பணம், வெறும் பணம், போகும்போது எதுவுமே இருக்காதுல்ல, அவ்வளோதான். இது அது ஒன்றுமே கிடையாது. அதனால் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதுவே கிடையாது. இந்த கெரியரில் ஜெயிக்கிறது தோக்குறது ரேஸு, இவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் போகல, அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் வரல, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, இது நிறைய இடத்துல நான் கேட்பாங்க. நீங்கள் சார் நீங்களும் சிவகார்த்திகேயனும் அந்த காலத்தில் ஒன்றா ட்ராவல் பண்ணீங்க. ஆமாம் ட்ராவல் பண்ணோம் சார். அவர் இன்றைக்கி மிகப்பெரிய உயரத்தில் இருக்கார். ஆமாம் உயரத்தில் இருக்கார். நீங்கள் ஏன் சார் இல்லை? யார் சொன்னா? சிவகார்த்திகேயன் இங்கே படம் நடிக்கிறாரு, நான் இது வரைக்கும் 13 வாட்டி அமெரிக்கா போயிருக்கேன். சிவகார்த்திகேயன் போயிருக்காரா? இல்லை இல்லை. அப்போது அவருக்கான உயரம் என்ன? வேற. அவர் பெரிய ஹீரோ ஆகிட்டார். எனக்கான உயரம் என்ன? ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். நான் ஒரு ட்ராவல் பண்ணுறேன், வேர்ல்டில் நிறையா கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறேன், அங்கே போய் ஷோ பண்ணுறேன். ஸோ என்னோடது வேற, அவரோடது வேற, பாதைகள் வேறு. மீடியா வந்து ரொம்ப அன்சர்டனான ஒரு இடம். இப்போ வந்து நம்மளுக்கு ஈவெண்ட் பண்ணும்போது இல்லை ஷூட்ஸ் பண்ணும்போது தான் வந்து ஸோ ஃபினான்ஷியல் பேலன்ஸ்லாம் நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு? அதுவாக வருது, அதான் சார், நம்ம கையில் எதுவும் கிடையாது. அதாவது நம்ம வந்து மீடியாவில் வர்றோம் அப்படிங்கிறது, நம்ம தேடி வரோம், நம்ம ஆசைப்படுறோம், ஆசைப்பட்டு உள்ளே வரோம். உள்ளே வந்தப்போ மீடியா என்பது இருக்கை ஓசை. நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறீங்க, இன்ட்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு நடிக்க தெரியும், எனக்கு ரொம்ப அதில் ரொம்ப பேஷன் அதிகம், இதெல்லாம் உங்கள் சைடு. உங்கள் பேஷனும் உங்கள் நடிப்பும் அந்த எதிரில் உட்காந்து பார்க்குறவங்களால ரசிக்கப்படுதா இல்லையா? ரசிக்கப்பட்டால் உன் பேஷன் கரெக்டு, ரசிக்கப்படலைன்னா அங்கேருந்து ஒதுங்கிடணும். அதை செய்ய மாட்டாங்க. அவங்க என்னன்னா, இல்லை சார் எனக்கான ஒரு இடத்த வரைக்கும் இல்லை சார். ஒருத்தர் முதல்ல வரும்போதே அவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கும். இதுவும் சூப்பர் ஸ்டார் தான் சொன்னார். மக்கள் மனசில் ஒரு தடவை பதிஞ்சிட்டா நீங்கள் எவ்வளோ வருஷம் கழிச்சு திருப்பி போனால, சார் இவர் அவர் இல்லை அப்படின்னுவாங்க. புரியுது. ஆனால் நீ 15 வருஷம் பண்ணாலும் நீ பதியலைன்னா இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார்னு போயிடுவாங்க. இதுதான் வாழ்க்கையுடைய மீடியாவுடைய ஒரே வித்தியாசம். அது எப்படியா இருந்தாலுமே, அது எப்படி இருந்தாலுமே, ஏன்னா நீங்கள் வந்து அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இன்னொன்று சொன்னேன், அது உடனே வந்து சார் நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ண விட, டிஸ்கரேஜ் பண்ணல, யாருக்கு என்ன வருமோ. இப்போ என்னை கூப்பிட்டு சார் நீங்கள் டான்ஸ் ஆடணும், எனக்கு டான்ஸ் ஆட வராது. இப்போ என்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் இது மாதிரி ஒரு வாய்ஸ் பேசணும், எனக்கு சிவகார்த்திகேயன் வாய்ஸ் பேசணும், சிவகார்த்திகேயன் வாய்ஸ் எனக்கு வராது, நான் பேசினதில்லை சார், நான் ட்ரை பண்ணதில்லை. நான் உண்மையை ஒத்துக்கணும். நான் அந்த இடத்துல பொய்யில் நான் இப்போ சிவகார்த்திகேயன் வாய்ஸ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸை பேசி அதை மக்களை அக்செப்ட் பண்ண வச்சு சுமாராக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு சும்மா இருக்கலாம். அதான் நான் சொல்லுவேன், மீடியா என்பதே என்னன்னா, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆடியன்ஸை நீங்கள் ஏமாற்றக்கூடாது. அவங்கள ஏமாத்தாமல் அவங்கள உண்மையாக சந்தோஷப்படுத்தி எனக்கு இதுதான் வரும்னு சொன்னால் அவங்க உங்களை கடைசி வரைக்கும் இங்கே வச்சுருப்பாங்க. இதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்களுடைய குருநாதர்கள் அப்படின்னு சொல்கிற சோகால் பாரதிராஜ் சாராக இருக்கட்டும், பாக்கியராஜ் சாராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அதுதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அவங்கள்ட்ட பேசும்போதும், அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டதும், அவங்க படங்கள் பார்க்கும்போதும் எனக்கு கற்றுக்கிட்டது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்க ரசிக்கிற மாதிரி, அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணால் நம்மளை மனசில் வச்சுருப்பாங்க. நம்மளா ஒன்று சொல்லி இது எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி நீங்களா பண்ணால் அது மனசில் வச்சிருக்க மாட்டாங்க. மனசில் வச்சிருக்கிறதுனால தான் அவங்கெல்லாம் ஸ்டார்ஸ். ஒரு ஐ ஓப்பனர் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு கிளாரிட்டி வந்து இருக்குமா, ஏதோ ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க நான் ஆங்கர் ஆகணும் தான் சார் ஆசை. எனக்கு தெரிஞ்சு நான் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணும்போது ஒரு பையன் வந்தான், அவன் வந்து ப்ரொடியூசராக இருந்தான். ப்ரொடியூசர்னா ஆங்கர் கிடையாது, ஷோலாம் டிசைன், ஷோ ப்ரொடியூசர் வந்தவங்க. அவனை கூப்பிட்டுட்டே பார்த்தேன், நீ ஏன் ஷோ ப்ரொடியூசராக இருக்க அப்படின்னு. இல்லை நான் அந்த வேலை தானே கிடைச்சேன். நல்லா சிரிக்கிறியா, அழகாக இருக்க பார்க்குறதுக்கு, நீ பேசாமல் ஆங்கர் ஆகிடான்னு. இது மாதிரி நான் 2-3 பசங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு பையனுக்கு சொல்லியிருக்கேன், 2 பொண்ணுக்கு சொல்லியிருக்கேன். அவங்க ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஷோ ப்ரொடியூசராக இருந்தாங்க. அது சில பேர் தெரியும். அப்போ நான் சொன்னேன், நல்லா இருக்கப்பா, நல்ல ப்ளீஸிங்காக இருக்குது, நீ பேசினா நல்லா இருக்கும். ஸோ அவன் ஆங்கர் ஆனானே எல்லாரும் பார்த்து சார் சூப்பர் சார் நல்லா பண்ணேன். அதான் சொன்னேன், யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் விச் பிளேஸ் சூட்ஸ் ஃபார் யூ. மேபி அது
இப்போ ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு பாதைக்கு ஒரு இதுவா பயன்படுத்தலாம்ல, அது கூட வேணான்றீங்களா? அப்புறம் அது மாறிடுமே. இதை ஏஆர் முருகதாஸ் சார் என்கிட்ட சொன்னார். சன் மியூசிக்கில் மிகப்பெரிய விஜே ஆகணும்னு சொல்லிட்டு தான் சார் என் லைஃப்பில் நான் முதல்ல சென்னைக்கே வந்தேன்னு. நானும் அவரும் ஒரு தடவை தனிமையில் பேசும்போது அவர் சொல்கிறார், அவன் சன் மியூசிக்கில் மிகப்பெரிய விஜே ஆகணும் தான் நான் முதல்ல சென்னைக்கு வந்தேன். அப்புறம் ஆடிஷன்லாம் போனேன், ரிஜெக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணலான்னப்போ நான் போய் ரைட்டர் அசிஸ்டண்டாக சேர்ந்தேன். அவருக்கு நமக்கு எழுத வருது, நமக்கு டைரக்ஷன் வருது, நம்ம விஜே ஆகிறது இல்லை, அந்த ஃபீல்டில் வேற என்ன நமக்கு வரும். போனார், எழுத்தாளர் அசிஸ்டண்டாக இருந்தார், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனார், டைரக்டர் ஆகிட்டார். இன்னைக்கு மிகப்பெரிய டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் சார். அப்போ அவர் தான் எனக்கு சொன்னார், எனக்கு அவரோட இன்டர்வியூ பண்ணிவிட்டு ரேடியோ மிர்ச்சியில் நான் வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்டேஷனை விட்டு கீழே நீங்கள் வந்தோன்னா கீழே 2 பேரும் வந்து இப்படி உட்காந்து கட்டஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த கட்டஸில் உட்காந்து பேசும்போது சொல்கிறார், அதுவும் எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களுக்கான பாதை இந்த ரேடியோ மட்டும் இல்லைன்னு தோணுது, ஏதோ ஒன்று இருக்குது, அதை யோசிங்க அப்படின்னாரு. அப்புறம் தான் நான் டெலிவிஷனில் வாய்ப்பு கிடைக்குது. டெலிவிஷனில் வாய்ப்பு கிடைக்கும் போது ஆதன் இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, அப்புறம் அடுத்தது அப்படின்னாரு, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னாரு. ஸோ ஐடென்டிஃபைங், நம்மளை யாராவது ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பாண்டியராஜன் சார்லாம் என்னை பார்த்தோன்னு சொல்லுவார், நிறைய பேசுகிற நீ, ஆனால் வந்து நீ எப்போ பண்ண போகிற அப்படின்னுவார். அது மாதிரி அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், உங்களுடைய ஃபீல்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் பி வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் த ஃபீல்ட். இப்போது சோஷியல் மீடியா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தெர் இஸ் டூ மச் நெகட்டிவிட்டி. இப்போது எவிடெண்ட்டாக நிறையவே கண்ணுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் தான் வந்து கமெண்ட்ஸுமே வந்து நிறையவே வருது. ஆனால் ஜென்ரல் நோட் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தப்பாக தான் இருக்குது, ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஓகே, சரி, அது வந்து ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு அதுவும் ஒரு ட்ரெண்டு, கொஞ்ச நாளைக்கு அப்படியே நெகட்டிவாக இருக்கும். அப்புறம் திடீர்னு பார்த்தா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஒரு நெகட்டிவிட்டி தான் பெரிய லெவலில் வருது சார் அப்படின்னா, சரி ஓகே, நெகட்டிவிட்டி மட்டுமே பேசிய ஒருத்தர் சொல்லுங்கள் சோஷியல் மீடியாவில், சார் அவர் எப்பவுமே நெகட்டிவாக தான் சார் பேசுவார், ஆனால் தான் சார் மக்கள் பார்க்குறாங்க. பேசுன நபர்னு இல்லை, ஒரு நபர் இல்லை, கமெண்ட்ஸ். ஓகே, கமெண்ட்ஸ்னே வச்சு அப்படியே ஓகே, கமெண்ட்ஸ்னு கூட வச்சு நெகட்டிவிட்டி மட்டும்தான். நான் அப்படி பார்க்கல. இப்போ வந்து ப்ளூ சட்டை மாறன் விமர்சனம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விமர்சனத்தை ஒரு 10 பேர் பார்க்குறாங்க, அவங்க பார்த்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணால், அவர் எப்பவுமே ஒரு படத்தை செம்மையாக கலாய்ப்பார். கலாய்ச்சோன்னா நான் என் தலைவன் எப்படி கலாய்ச்சான் தெரியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. இது ஒரு சைடு இருக்குது. இது மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர். ஒரு பைல்வான் சார் பேசுகிறாரு, பைல்வான் நம்ம பேசும்போது அவர் ஒரு மாதிரி ஒரு டாபிக் எடுத்து பேசுவார். அந்த டாபிக் எடுத்து பேசுவோம், பைல்வான் எப்படி பேசிட்டார் தெரியுமா, இது எல்லாமே நெகட்டிவாக தான் சார் இருக்குது, அவங்க தான் சார் இன்றைக்கி ரீச் ஆகுறாங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறாங்க. சாய் வித் சித்ரான்னு ப்ரோக்ராம் இருக்குது, சித்ரா லக்ஷ்மண் சார் எங்கே நெகட்டிவாக சொன்னார், அவருடைய ஷோவை வேர்ல்டு ஃபுல்லாக நான் போகிற இடத்துலலாம் யூடியூப்பை போட்டு விட்டு காரை ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. தே ஆர் ரெடி டு லிசன் டு த ஸ்டோரிஸ் அண்ட் த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பர்சன். எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க, எப்படிலாம் சினிமா எடுத்தாங்க, எப்படிலாம் இருந்தது, அந்த டைரக்டர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆக்டர் என்ன பண்ணாருங்கிறத அவங்க கேட்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஹிட்டு யாருங்க, அவர் தான் ஹிட்டு. இவங்களை விட அவருக்கு ரசிகர்கள் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் வந்து இந்த லைஃப்பில் ஹிஸ்ட்ரியில் நிற்கணுமா இல்லையாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அப்போ நம்ம பாசிட்டிவாக செஞ்சால் இன்றைக்கி ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் இன்றைக்கும் நிற்கணும். கலாய்க்கிறதுல ஒரு விதம் இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் நினைக்க மாஸ் பண்ணும்போது வந்து மக்களை கலாய்ச்சோம், டைலாக் பேசும்போது கலாய்ச்சோம், ஆனால் யாருமே அதை அஃபென்சிவாக எடுத்துக்கல. சார் போங்க சார் நீங்கள் பயங்கரமாக கலாய்க்கிறீங்கன்னு சிரித்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க, அதனால தான் இன்னும் நிற்கிது. அது அஃபென்சிவில் இல்லை. அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய வித்தியாசமான ஷோ பண்ணும்போது அஃபென்சிவாக பண்ணிட்டாங்க கலாய்க்கிறத. அஃபென்சிவாக பண்ணும்போது என்னென்னா அப்படின்னு சிரிச்சுட்டு இதுதான் எதுவும் வரக்கூடாதுங்கிறது அப்படின்றாங்க. புரியுது. ஆனால் என் ஷோக்கு வரக்கூடாதுன்னு இது வரைக்கும் ஒருத்தரும் சொன்னதில்லை. இட்ஸ் லைக் அஜித் சார் சொல்கிற மாதிரி ஒரு மெலிசான கோடு தான், ஒரு மெல்லிய கோடு தான். கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கீங்களா இந்த பக்கம் இருக்கீங்களா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இல்லை அதுதான். அதனால் லைஃப்பில் வந்து தெர்ஸ் நத்திங் லைக் நெகட்டிவிட்டி. டோன்ட் ஃபாலோ நெகட்டிவிட்டி. நெகட்டிவிட்டியை ரொம்ப ரசிக்க வேண்டாம். அப்புறம் மைண்ட் அதே மாதிரி எதை நீங்கள் பார்க்குறீங்களோ எதை நீங்கள் கேட்குறீங்களோ அதுவே உங்கள் லைஃபாக மாறிடும். நான் ஒரு ஷோவை நிறுத்தி 4 வருஷம் ஆச்சு. இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் அதை கேள்வியாக கேட்குறீங்க. ஐ ஸ்டார்ட் டூயிங் த ஷோ, ஐ எம் நாட் கண்டினியூங் தட் ஷோ, ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் இன் தி சேனல். பட் இன்ன வரைக்கும் அதுக்கப்புறம் விஜய் டிவி போனேன், கலக்கபதியாக போனேன், எல்லாம் பண்ணேன். சார் நான் கொஞ்சம் நீங்கள் பாஸ் பண்ணிக்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கு எப்படி இன்னும் ஞாபகம் இருக்குது? இன்றைக்கி எவ்வளவோ யூடியூப்பில் வருது, எத்தனையோ பேர் புதுசாக பண்ணுறாங்க, அதே மாதிரி கூட பண்ணுறாங்க, அதே மாதிரி பண்ணுறாங்க, வித்தியாசமாக பண்ணுறாங்க, நிறைய காமெடி பண்ணுறாங்க, நிறைய விஷயம், நிறைய புது புது ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? தட்ஸ் தி பெஞ்ச்மார்க். ஏன்னா அது உங்கள் மனசை தொட்டுருக்கு. மீடியாவில் நீங்கள் வாழ்க்கையில் சைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபீல்டில் என்றைக்காவது ஆடியன்ஸ் மனசை தொடுற மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும். ஆனால் அதை நம்ம ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணியும் செய்ய முடியாது, தானாக நடக்கும்.
நம்ம கையில கிடையாது. முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.